ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு தனுசு லக்ன அன்பர்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களுக்காக பதிவு. தனுசு லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்காரு, நமக்கு சாதகமா இருக்கு, எல்லாமே நல்லதுதான் அப்படிங்கிறது பொதுவான பலன். இப்போ நமக்கு ஒவ்வொரு நட்சத்திர சாரம், நட்சத்திர பாதம் இதெல்லாம் மாறும்போது சில மாறுதல்கள், விளைவுகள் ஏற்படும். இப்போ நமக்கு சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில், குரு நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்காரு. பூரட்டாதி 2ஆம் பாதத்தில். பூரட்டாதிக்கு அதிபதியான குரு பகவான் நம்ம லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில், நம்ம லக்னாதிபதி தான் 6ஆம் வீட்டில் இருக்காரு. ஆனால் 4ஆம் வீட்டுக்கு அது நல்லதல்ல. அதாவது 3ஆம் வீட்டுக்கு அது நல்லதில்லை, கும்பத்துக்கு அது நல்லதில்லை. அப்ப கும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, தகவல் தொடர்பு, ஒரு கம்யூனிகேஷன், இடம் விட்டு இடம் மாறுறது, ஒரு ஆர்டர் எதிர்பார்க்கறது, டாக்குமெண்ட்டு அக்ரிமெண்ட் ரெடி பண்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அது தடையா இருக்கு. அப்ப ஒவ்வொரு கேள்விக்கு தகுந்த மாதிரி நமக்கு பலன் மாறும். இது ஒரு பக்கம். சனி நமக்கு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பார்த்தா இயல்பிலேயே கெட்டவர் தான். 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல தான் சனியினுடைய நட்சத்திரங்கள் மீனராசி, கடகராசி, விருச்சிக ராசியில அமைஞ்சிருக்கிறது. ஆனா இப்ப சனி இருக்கிறது அந்த இடத்துக்கு தீங்கு செய்யற மாதிரி, அதனால கெட்டதை கெடுக்கிற மாதிரி, அதனால நமக்கு நல்லது பண்றாருன்னு எடுத்துக்கணும். அப்ப இந்த 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது நன்மையாக இருக்குது. அதுல வக்கரமானா என்ன பண்ணும்? அந்த நன்மை நின்று போயிடுமா, இல்லை நன்மை டபுளா வருமா, இல்லை கெடுதலா தருமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு. இப்போ இந்த பூரட்டாதி 2ஆம் பாதத்துல போறது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் பூரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு வருவார் வக்ரகதியில. இந்த 2ஆம் பாதத்துல போயிட்டு இருக்கும் பொழுது அடிப்படையில் வேலை நல்லா இருக்கும், நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும், உதவிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ஒரு வேலையில கூட மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் வர்றாரு. அந்த காலகட்டத்தில் சனி அம்சத்துல நீச வலிமை பெறுவார். அப்படி பெற்றா கூட நம்ம லக்கணத்துக்கு அது 5ஆம் இடம், சனி நின்ற 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம், அதனால அது சுப விளைவை ஏற்படுத்துது. அப்ப அந்த நல்ல விளைவு அப்படிங்கிறது நமக்கு திருப்தியை தரும், ஏதோ ஒரு வகையில நமக்கு நன்மையை தரும். நம்ம முயற்சிகள், நம்மளுடைய மாற்றங்கள் எதிர்பார்க்கறது, அல்லது ஃபீல்டு மாற்றி வேலை செய்யறது, இடம் மாற்றி வேலை செய்யறது, இதுக்கெல்லாம் நன்மைகளை பண்ணும். ஒரு வீடு விற்கிறது, இடம் விற்கிறது, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். அப்போ இந்த வகையில சனியினுடைய வக்கரகதி நமக்கு எந்த விதத்திலையும் ரிவர்ஸா வேலை செய்யாது, துன்பத்தை தராது, நன்மைகளைத்தான் தரும். வேலைக்கும் ப்ராப்ளம் இல்லாம கொண்டு போகும். நாம நினைச்ச வேலை, நம்ம முயற்சி பண்ற வேலையில நம்ம காலூனி நின்று டெவலப் பண்ண முடியும். அடிப்படையில பண வரவு, பண வசதி, இந்த விஷயத்துக்கு தொய்வில்லாம பார்த்துக்கும். ப்ரொமோஷன், சொந்த தொழிலா இருந்தால் நம்ம செய்யற உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு டிமாண்டை கிடைக்கிறது, அதை அந்த தொழிலை வளர வைக்கிறது, அந்த தொழில் மூலம் லாபம் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் நன்மைகளாக நடக்கும். கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்கள் மைல்டா வேலை செய்யும், ஆனால் அது பெருசா பாதிக்காது. இந்த ஆகஸ்ட் 18 அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் உறவுகள் பலப்படும், பிரிந்திருந்த உறவுகள் எல்லாம் ஒன்று சேரும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும், மாற்றங்கள் ஏற்படும், மாற்றங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அப்ப இது நவம்பர் 15 வரைக்குமே. இந்த அக்டோபர் 3ஆம் தேதி சதய நட்சத்திரத்துக்கு வர்றாரு. ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு நவம்பர் 15 வரைக்குமே வக்கரகதியில போறாரு. அப்ப ராகுவும் சனியும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க, 3ஆம் இடம் 4ஆம் இடம். அப்ப வீடு மனை யோகம், இடம் வாங்கிறது, வாகனம், இது சம்பந்தப்பட்டது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், உறவுகள் பலப்படுறது, பரஸ்பர ஒற்றுமைகள்
வளர்ச்சி அடையும். அப்போ இது ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அந்த நட்சத்திரங்கள் நமக்கு துணை நிற்குது. குருவோட நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் 2 தான். ஆனால் பாதங்கள் மாறும் பொழுது பலன்கள் மாறுகிறது. சனி தைரியத்தை கொடுக்குது, தன்னம்பிக்கையை கொடுக்குது. மெயினாக ஏதாவது ஒன்று மாற்றி யோசிக்கிறதுக்கு சிந்தனையை தூண்டி விட்டு அதுக்கான சூழலை உருவாக்குது. அந்த வகையில் அது வேலை செய்கிறது. நமக்கு இன்வால்மெண்ட்டு காட்டிட்டோம் அப்படின்னா அது நம்மளை தூக்கி உட்காரி வச்சு அழகு பார்க்கும். அப்போ ஒரு தைரியம் இருந்தால் தான் எந்த காரியத்தையும் அதை பலமாக செய்ய முடியும். அந்த தைரியத்தை கொடுக்குற அளவுக்கு பக்குவத்தை கொடுக்குது. 2வது தகவல் தொடர்பு சாதனங்கள், தகவல் தொடர்பு நண்பர்கள், தகவல் தொடர்பு ஒரு சூழல் நமக்கு உருவாக்கி கொடுக்கறது சனி தான். அந்த சனியினால நமக்கு அந்த சூழலை உருவாக்குறதுனால ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும், கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு அதிகமாகும். குரு நம்ம லக்னத்தை குறிக்கிற கிரகம், 4ஆம் இடத்தை குறிக்கிற கிரகம். அந்த குரு வியாபாரத்துக்கும் நம்முடைய திறமைகளை காட்டுவதற்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுற கிரகம். அதனால் சனி குரு மாதிரி செயல்படும் பொழுது குரு நமக்கு வேலையில் சாமர்த்தியத்தையும் திறனையும் அதிகப்படுத்தி நம்மளுக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்குறாரு. ஆப்பர்ச்சுனிட்டி காட்டி அதிகமான ஓப்பனிங்ஸை உருவாக்குறாரு. நம்ம செய்கிற தொழிலையும் வேலையிலையும் அந்த அதிகமான வாய்ப்பை உருவாக்குறார். அந்த வாய்ப்புகள் மூலம்தான் நமக்கு வளர்ச்சி கிடைக்கும். அந்த வளர்ச்சிக்கு உத்தரவாதம் நமக்கு சனி கொடுக்குறார். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு பாவம் கிரகமாக, பாதிப்புகளை தரக்கூடிய கிரகமாக இருக்காது, நன்மைகளை தரக்கூடிய கிரகமாக இருக்கும். இந்த ராகுனுடைய நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிறது அக்டோபர் 3ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் சனி ராகு நட்சத்திர பரிவர்த்தனை 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் ஏற்படுது. அதனால் சில பேருக்கு மாற்றங்கள், இடமாற்றங்கள், அதன் மூலம் வரக்கூடிய ஒரு ப்ரொமோஷன், வளர்ச்சி, தொழில் பலம், கூடுதலான பண வருவாய் இதையெல்லாம் உண்டாக்கும். ஓரளவுக்கு ஸ்டேஜ் உயரும். இப்போ இருக்கிற ஸ்டேஜை விட அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். உறவுகளில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் அது பெருசாக பாதிச்சிடாது. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற ராகுங்கிறது படபடப்பையும் உறவுகளில் ஒரு ஈகோவையும் உருவாக்கும். உறவுகளில் சலிப்பை உருவாக்குறது, கோபதாபத்தை உருவாக்குறது, பகைமையை உருவாக்குறது ராகு. பட் அந்த ராகுவும் சனியும் பரிவர்த்தனை வாங்கிட்டதுனால என்னதான் நான் அந்த சீற்றத்தை கொடுத்தா கூட அந்த சீற்றத்தினால உங்களை பாதிக்க மாட்டேன், அதனால உங்களுக்கு இறங்கு முகம் வராது அப்படிங்கிற விஷயத்த வச்சிருக்கு. அதனால சனி கிரகமும் ராகு கிரகமும் வளர்ச்சி பாதையில் போகுது, டெவலப்மெண்ட்டை கொடுக்குது. உறவுகளுக்கும் நன்மையாக இருக்குது, தொழிலுக்கும் நன்மையாக இருக்குது, உத்தியோகத்துக்கும் நல்லா இருக்குது, பணப்புழக்கத்துக்கும் வருவாய்க்கும் வளர்ச்சி தருது. இப்போ சனியினுடைய கெட்ட கிரகத்தினுடைய தன்மைங்கிறது இல்லாமல் நல்ல பலன்களை தருதுங்கிறது தான் இந்த வக்கர சனி செய்யக்கூடிய நன்மைகள். இதே வக்கர சனி அப்படிங்கிறது பேசிக்கலாக பயமுறுத்துறதுக்கோ, நமக்கு 3ஆம் இடத்துல வக்கரமானால் அது 2ஆம் இடம் மாதிரி 7ரை சனி மாதிரி ஆயிடும்னு சில பண்டைய ஜோதிட முறையில் பேசி பழக்கப்பட்டிருக்கிறோம். அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நட்சத்திரம்தான் பலன் தருது. நம்ம நட்சத்திர சூத்திர முறைப்படி நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம பிறந்த நேர கொடுப்பினை பிரகாரம் எந்த நட்சத்திரம் தான் நமக்கு தொழிலை தரும், எந்த நட்சத்திரம் உறவை தருங்கிறதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த விதியின்படி தான் கோச்சாரத்தில் ஒவ்வொரு கிரகமும் நட்சத்திரத்தின் வழி தான் பலனை தருகிறது என்ற உண்மையான ஜோதிடத்தை புரிந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.